Praise the Lord. Welcome to LST Extras. இந்த LST Extras மண்டே செஷன்ல உங்க யாவரையும் இயேசு நாமத்துல நான் வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இருக்கிற இடங்கள், நீங்க இருக்கிற இடங்கள் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை எதை சார்ந்து இருக்க போகுது அப்படின்னா, திஸ் இஸ் அ ப்ரீ கிறிஸ்மஸ் சர்மன். ஓகேவா? கிறிஸ்துமஸ் சம்பந்தமான காரியங்களை குறிச்சு நம்ம பேச போறோம். ஆனா இயேசுவின் பிறப்பை குறிச்சோ, இயேசுவின் பிறப்பிற்கு அப்புறம் இருக்கிற காரியங்களை குறிச்சோ நம்ம ஷேர் பண்ண போறது இல்ல. நம்ம அதுக்கு முன்பதாக நடந்த நிகழ்வுகளை குறிச்சு நம்ம ஷேர் பண்ண போறோம். ஓகேவா? நீங்க எக்ஸைட்டடா காத்துட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே, எஸ். எதை குறிச்சு இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, we gonna celebrate Christmas based on the impact that the birth of Christ has created. அதாவது இயேசுவின் பிறப்பு, அதாவது கிறிஸ்துமஸ், அந்த பிறப்பு உருவாக்கிய தாக்கத்தின் அடிப்படையில் அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடினா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், வருஷம் வருஷம் கிறிஸ்டினா பிறந்துட்டோம், வருஷம் வருஷம் கொண்டாடி பழக்கப்பட்டோம். ஏன்பா கொண்டாடுற? அவர் பிறந்தாருப்பா, அவர்னால செலிப்ரேட் பண்றோம். ஓகே, இது சர்ஃபேஸ் லெவல் ஆன்சரு. ஓகே, அன்மியூட் பண்ணாதீங்க யாரும். எனக்கு மேண்டேட்டரி மட்டும் போட முடியல. யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. போன் இருந்தா கையில வைக்காதீங்க, கீழே வச்சிருக்கேன். டிஸ்டர்ப் ஆகும். எஸ், ஓகே. இயேசுவின் என்ன சொல்லுவோம்? எதுக்குப்பா கொண்டாடுற? யாருன்னா கேட்டாங்க நம்ம நண்பர்கள், கர்த்தர் அறியாத ஏசப்பாக்கு பிறந்த நாள், அப்படியா, ஹாப்பி பர்த்டே, நம்ம கையில கொடுப்பான். எனக்கு என்ன சொல்ற, அவருக்கு பர்த்டே அந்த மாதிரி பாருங்களேன். எதுக்கு கொண்டாடுறோம்? தெரியாது. பிறந்தாரு, என் பாவங்களை மன்னித்தாரு, அவர் பிறந்த. ஓகே, எந்த அளவிற்கு தாக்கம்? நான் என் பாவங்களை மன்னிக்கப்பட்டது, அவ்வளவுதானா? அப்ப அதுக்கு முன்பதாக இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கலாமா? அதை குறிச்சுதான் நீங்க பார்க்கணும். என்ன தாக்கம் கிரியேட் பண்ணப்பட்டது? இயேசுவின் பிறப்பு என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கிய தாக்கத்தின் அடிப்படையை நாம் இன்றைய நாள்ல, இன்னைக்கு என்ன டேட்? 23 இல்லையா? 23ஆம் தேதி நம்ம உணர்ந்துட்டோம்னா, நாளன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் ஆராதனையில நிஜமாவே போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது வேற லெவல்ல இருக்கும். ஒரு நிமிஷம். அடிக்கடி ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். எஸ், இந்த தாக்கத்தை உணர்ந்தவர்கள் நல்லா உள்வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம இந்த வருஷத்தோட கிறிஸ்துமஸ் ஆராதனை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிளஸடா இருக்க போது, இத்தனை வருஷம் இருந்ததை காட்டிலும். ஏன்னா இந்த நாள்ல இயேசுவின் பிறப்பு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்க போறோம். எப்படி சொல்றேன் இது அப்படின்னா, அவருடைய பிறப்பிற்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுன்றத மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நான் எழுதப்பட்டிருக்குது. பயங்கரமா அதை கரைச்சி குடிச்சு இருப்பாங்க நீங்களா. ஏன்னா நிறைய நல்ல ஆவிக்குரிய சபைகளுக்கு நீங்க போகிற ஆட்களா இருப்பீங்க. உங்க பாஸ்டர்ஸ் அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லைனாலும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபீட் பண்ணிருப்பாங்க. சோ அதை குறிச்சு நம்ம பார்க்க போறது இல்ல. தாக்கம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, பல பல வருடங்களுக்கு, இயேசுவின் பிறப்பிற்கு பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசனம் அவருடைய பிறப்பு குறிச்சு அளிக்கப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இது இந்த சாப்டர்ல இருக்க ஒரு சில வசனங்களை அடிச்சு துவச்சு துணியை கீழ்ச்சி போயிட்டு, அந்த கீழ்ச்சி போன துணியை திருப்பி நல்லா தைச்சு அதையும் அடிச்சு துவச்சுன்னு இருக்கிறோம் இன்ன வரைக்கும். ஒவ்வொரு கேரல்ஸ்லயும் அச்சு துவப்பாங்க. என்ன வசனம்? எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரிஞ்ச அதே வசனம் தான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் சொல்லிட்டு கிளம்பிடும். ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ஸ் தான். நம்ம இன்னைக்கு தியானிக்க போறது அதோட கூட சேர்ந்து அதுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு சில வசனங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. நானே படிச்சுறேன். ஏன்னா ஜூம்ல இந்த ஒரு குட்டி செகண்ட்ஸ் கேப் இருக்கும். அதனால எனக்கு டஃபா இருந்தா மட்டும் நான் சொல்றேன், அப்ப யாருன்னா படிங்க. இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சேர்ந்து படிக்க போறோம். ஏன்னா ஒரு புரிதலுக்காக ஆங்கில வசனங்கள்ல கொஞ்சம் இன்னும் நல்ல கிளாரிட்டி கொடுக்குது, சில வசனங்கள்ல தமிழ்ல பயங்கர கிளாரிட்டி இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி படிக்கும் போது எந்த பாயிண்ட்டும் நம்ம மிஸ் பண்ற மாதிரி இல்லை. இயேசுவின் பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சமுதாயத்திலும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றதுதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இதை கத்துக்கிறதுக்கு அப்புறம் போய் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணும்போது பாருங்களேன் வேற லெவல்ல இருக்கும். அது நிஜமாவே ஆவியோடும் உண்மையோடும் அந்த கான்டெக்ட்ல நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே, 1ஆம் வசனம் நம்ம சரியா படிக்கலாம். ஏசாயா 9:1. ஆகிலும் அவர் ஜெபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. அண்டர்லைன், இந்த இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் எவர்?
இயேசுவை குறித்து தான் சொல்லுது. அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார்னு ஏசாயா எழுதியிருக்கிறாரு. அந்த பிற்காலம் வந்து ஆல்ரெடி நடந்துச்சு, நமக்கு நடந்துச்சு. ஓகேவா? ஏன்னா இயேசு பிறந்துட்டாரு. நம்ம வந்து பிறந்து 2000 வருஷம் கழிச்சுதான் நம்ம வாழ்ந்து இருந்தோம். அந்த பிற்காலம், அந்த இயேசு வாழ்ந்த காலத்தோடு கூட சேர்ந்து இன்றைக்கு நம்ம வரைக்கும் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் டிராவல் ஆகுது. அதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். இது வந்து லேஸ்பட்ட வசனங்கள் இல்ல. ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போ. ஆமாப்பா, அந்த காலத்துல பயங்கரம் இல்ல. எப்படி சொல்ற, கடற்கரையோரத்துல யோர்தான் நதியோரத்துல புறஜாதிகள் கலிலேய, அவங்களுக்கு தான் இல்ல. சூப்பர், ஸ்தோத்திரம், கர்த்தரு நல்ல வராண்டவர் இல்ல. இல்ல, நமக்கும் அப்ளை ஆகும். எங்க நான் சொல்றேன் பாரு. ஓகேவா? இங்கிலீஷ்ல. Nevertheless, there will be no more gloom for those who are in distress. இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவர், யூடியூப்லயா இருக்கலாம், ஜூம்லயா இருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? டிஸ்ட்ரெஸ்னா தமிழ்ல என்ன தெரியுமா அழகா போட்டுருக்கு? இடுக்கமாய் ஈனப்படுத்துறாங்களா உங்களை? உங்களுடைய சூழல் இப்போதைக்கு இப்ப நீங்க கடந்து போகிற பாதை, யாரோ ஒரு நபர்களோ, ஏதோ ஒரு சூழலோ, அரசாங்கம் உட்பட, அரசாங்க சூழ்நிலை உட்பட, என்ன எனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள்லாம் என்னை வந்து இடுக்கமாக்குறானுங்க, என்னை ஈனமா நினைக்கிறாங்க, என்னை ஈனப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருட்டுல இருக்கீங்களா? பாருங்க, அதான் பாருங்க. நோ மோர் க்ளூம் தோஸ் ஹூ ஆர் இன் டிஸ்ட்ரெஸ். ஹி வில் ஹானர். ஓகே ஓகே, தமிழ்லயே நல்லா இருக்கு, இருந்திருப்பதில்லை. ஓகே, ஒரு சில வார்த்தைகள் நான் அண்டர்லைன் பண்ண ஆசைப்படுறேன். இடுக்கமா ஈனப்படுத்தி இருண்ட வாழ்க்கையோட யாருன்னா இருந்தீங்கன்னா, இந்த நாளுடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஏன்னா இதை படிக்கும்போது எனக்கு விடுதலை அளிச்சது. என்னுடைய சூழ்நிலைகளை எப்படி மாறுச்சு, இந்த வசனத்தை நான் எப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். கொஞ்சம் வசனங்கள் தான் படிக்க போறோம். வசனங்கள் வார்த்தை உங்களுக்கு வரும்போது இருக்கிற இடங்கள்ல ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிருங்க. பண்டில் பண்டலா எடுத்துன்னு லாரி லாரியா எடுத்துன்னு ஆசீர்வாதங்கள். அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் உங்களுடைய வாழ்க்கையில. வார்த்தை வந்துனே இருக்கும். நான் பாட்டு யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். சர்ச்சில் ஆமீன் சொல்றாங்களா, அல்லேலூயா 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 3 வாட்டிலாம் அந்த கதையே கிடையாது. ஜூம் டக்கு டக்கு டக்குன்னு போறோம். வார்த்தை வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும்போது ஆமீன் சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆவியானவர் வந்து அந்த வார்த்தையை கலெக்ட் பண்ணிப்பாரு. இந்த என் மகன் ஆமீன் வச்சிருக்கிறான் இந்த வார்த்தைக்கு, தூதனே சாங்ஷன் பண்ணி விடுது அவனுக்கு. இதெல்லாம் எப்படி எந்த விசுவாசத்துல சொன்னான்னு தெரியல, சரி போட்டு விடு வெயிட்டா அப்படின்ற மாதிரி கர்த்தர் ஆபரேட் பண்ணுவாரு. ஓகேவா? இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. இந்த நாளுடைய உங்களுக்கான தீர்க்க தரிசன வசனம் என்ன வருது, கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா, நீங்கள் இதற்கு முன்பதாக பிறரால், இல்ல உங்களுடைய சூழலால், உங்களுடைய குடும்பத்தினரால் இடுக்கமாய் ஈனப்படுத்தி இருந்தீங்கன்னா, ஆர் இருட்டா என் வாழ்க்கை இருக்குது, ஆண்டவர் வெளிச்சம், தேவனே என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பார், பாட்டு பாடுறது நல்லதா இருக்குது. அந்த டைம்ல நல்லா இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே இருட்டுக்குள்ளதான் போக வேண்டியதா இருக்கு. இந்த நாள்ல ஆவியானவருடைய வல்லமை இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களின் மேலையும், உங்களுடைய ஒவ்வொரு வீடுகளின் மேலையும், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆபீஸ் மேலையும், நீங்க இருக்கிற கடினமா அந்த இடுக்கமாய் ஈனப்படுத்துற எல்லா சூழ்நிலைகளின் மேலையும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுறேன். நான் ப்ராஃபட்டிக்கலா டிக்ளேர் பண்றேன். இது ஆமென் என்றும் நடத்தப்படும். இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நான் மீண்டும் பேசுறேன். இதுக்கு முன்பதாக எந்த சூழ்நிலையில உங்களை இடுக்கமாய் ஈனப்படுத்தினார்களோ, எந்த சூழ்நிலை உங்களுக்கு இருட்டா இருந்துச்சோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு வெளிச்சமா இந்த நாள்ல வருது. இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல, அதாவது அந்த முந்தின காலம் வந்து போன நிமிஷம். இப்ப நான் பேசும்போது மணி 10:39, 10:38 உங்களுடைய சூழ்நிலை இருந்தது போல இனிமேல் இருக்காது. ஏன்னா இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏன் என்றால் கிறிஸ்து இன்றைய நாள்ல உங்களுடைய இதயத்திலும் என்னுடைய இதயத்திலும் பிறந்திருக்கிறார். இது நம்ம ஏதோ செஞ்சுக்கிற ஒரு விஷயம் அல்ல. என்னுடைய உபவாசத்தினாலும், என்னுடைய நற்கிரியைகளினாலும், என்னுடைய ஜபத்தினாலும் ஏற்படுகிற ஒரு தாக்கம் அல்ல. இது கர்த்தருடைய பிறப்பின் ரிஃப்ளெக்ஷனா, அந்த ஒரு தாக்கத்தோட விளைவா என் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட கிருபையின் விளைவு. ஹalleluya. கண்டினியூ பண்ணலாமா அந்த வெர்சஸ்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலம், போன நிமிஷமே முந்தின காலம் தான். இனிமேல் அது நம்மளுடைய வாழ்க்கை இருந்திருப்பதில்லை. ஹalleluya, ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் எப்படி பிரதர் சொல்றீங்க? சொல்றேன். ஏனென்றால் அவர் ராஜாக்கள் மத்தியிலும், பிரம்மாண்டமான அரண்மனைகள் மத்தியிலும் அவர் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துவார் அப்படின்னு வசனம் போட்டுருச்சுன்னு. சரி, ராஜாக்கள், அரண்மனைகள், பிஎம்சிஎம் போட்டோன்னு விட்டுருவோம். இவர் பாருங்க, நம்ம ஆளு வேற லெவல் பாருங்க. என்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான்
நதி ஓரத்திலும் உள்ள, நதியில இல்ல, நதி ஓரம், தூரப்படுத்தப்பட்டவங்க, ஓரப்படுத்தப்பட்டவங்க, கடற்கரையில வாழ்ற ஃபிஷர்மேன் செட்டில்மெண்ட்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? மாளிகை வீடா கட்டினுருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பணம் நல்லா இருக்கலாம், நல்ல சேலரி இருக்கலாம். ஆனா ஒரு 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 அவங்களுக்குன்னு ஒரு ஹவுசிங் போர்ட் நான் பார்த்திருக்கேன். நொச்சிக்குப்பம்லாம் நாங்க போய் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு ஹவுசிங் போர்ட் நல்லா தான் வாழ்ந்துருந்தாங்க. பட் ஹவுசிங் போர்ட் மாரி குடுத்துட்டு குட்டி குட்டி பிளாக்கா குடுத்து விட்டான். அதுக்கப்புறம் அடப்பாவி அப்படின்ற மாரி இருந்துச்சு. சோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாரி கார்னர் பண்ணப்படுற ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள காட் அட்ரஸ் பண்றாரு பாரு. எவ்வளவு நேசிக்கிறாரு பாருங்களேன். எஸ்பெஷலா அந்த விதமான ஒரு மக்கள. கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய புறஜாதியார். இது வந்து யூதர்களுக்கு கூட இல்ல. இல்லப்பா யூதர்லாம் நீ உன்னை பாத்துக்கோ. புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே புறஜாதிகள் தான். நம்ம யாருமே யூதர்கள் அல்ல. யூதர்கள் அல்லாத அனைவரும் புறஜாதிகள் தான். அப்படி இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த வசனத்தை படிக்கும்போது, எப்படிப்பா சொல்றீங்க? எப்படி அவர் வந்து இடுக்கமாயினப்பட்டின, எப்படி என் வாழ்க்கை இருள்ல இருந்து வெளிச்சமாகும்னா, ஏனென்றால் அவர் கேட்பார் மீட்பார் இல்லாத நபர்கள் வாழ்க்கையிலும் யோர்தான் நதி ஓரம் ஓரம் கட்டப்பட்ட புறஜாதியாராகிய உங்களுடைய எங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கை தேசம்னா நீங்களும் நானும் தேசம். ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் என்கிட்ட ஒரு நாள் பேசினாரு. நெல்சன் இஸ் a நேஷன் பகீர்ந்துச்சு. என்னடா இது? நம்மள என்ன சொல்லலாம்? வாலாக்காமல் தலையா வாய், கீழாக்காம இதெல்லாம் பாருங்க தலை. இல்ல புரியுது. நெல்சன் இஸ் a நேஷன். உன்னை நான் ஒரு நாடா பாக்குறேன்டா. ஒரு நேஷனா பாக்குறேன். இந்தியா ஒரு நேஷன் இல்லையா? அமெரிக்கா என்ன ஆண்டவரு? அப்பதான் எனக்கு வந்து ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. நம்மள பாக்குற விதம் எப்படி வேணா இருக்கலாம். எவ்வளவு வேணா ஒஸ்தியா பாத்துக்கோ, எவ்வளவு வேணா கீழே பாத்துக்கலாம். ஆனா அவர் நம்மளை பார்க்கிற விதம் தேசமா பார்க்கிறாரு. அதனால்தான் யாக்கோபுக்கு பேர் வைக்கும் போது இஸ்ரவேல்னு பேர் வச்சிட்டாரு. வேற எதனா வச்சிருக்கலாம். குமார், கணேஷ், சீனு, குமரேசன் எதனா ஒண்ணு வச்சிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி யூத பேர்ல எதனா வச்சிருக்கலாம். வைக்கல. வச்சதே இஸ்ரவேல் என்கிற தேசத்துடைய அவருக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த ஒரு மனுஷன் தேசமா மாறுவான். ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்ல பாரு. ஆபிரகாம் தானே விசுவாசத்தின் தகப்பன், வேற லெவல்லாம். ஆபிரகாமுக்கோ ஈசாக்கோ அது கிடைக்காத ஒரு மாபெரும் விஷயம் யாக்கோபுக்கு கிடைச்சது. அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படி பயங்கரமா தகுதி பெற்றவர் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிருபையின் விளைவுதான் அது. யாக்கோபு இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு போறாரு. ஆனா கர்த்தர் பாக்குறாரு, இல்ல நெல்சன் இஸ் a நேஷன், அந்த மாதிரி ஜேக்கப் இஸ் a நேஷன். உன் பேரை மாத்திருந்தா இஸ்ரவேல் எனப்படுவார். இஸ்ரேல்னா அதுக்கப்புறம் நேஷன் ஆக போது தெரியும். அதுக்கப்புறம் 12 கோத்திரம் வேற லெவல். இன்னும் வரைக்கும் பாருங்க இஸ்ரேல் என்ன கன்னா இருக்குது பாருங்க, டாமினேட்டிங்கா. ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவு போர்கள் நடத்தப்படுது. ஏன் ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா, சரி அது நல்லது கெட்டது அதுக்குள்ள எல்லாம் நம்ம போக முடியாது அரசியல். உன்ன வரைக்கும் ஏன் அசைக்க முடியலன்னா, வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் பாருங்க யாரு மேல? தகுதி இல்லாத மேல. ஏன் ஆண்டவர் அந்த நபரை ஒரு நேஷனா பார்த்தாரு, ஒரு நாடா பார்த்தாரு. அது போல இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை வந்து பாருங்க, கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அது என்ன பிற்காலம்? He will honor Galilee of the nations by the way of the sea beyond the Jordan. ஓகேவா? பிற்காலம் தான் இந்த காலம் ஆல்ரெடி நடந்துச்சு. இயேசுவின் பிறப்பு குறித்த தீர்க்கதரிசன வசனங்கள் நடந்துச்சு. நடந்தேறி முடிந்தது. கலிலேயால எத்தனை சீஷர்கள் உருவாக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வேதத்துல அநேக இந்த கடற்கரை ஓரங்கள்ல பேதுரு எங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு? இந்த மாதிரி ஒரு டெசர்ட் மத்தியில பாலைவனத்தின் நடுவுல எங்க மீனா பிடிக்க முடியும்? கடற்கரை ஓரத்துலதான் அவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு மீனும் அகப்படல. போறாரு, அவருடைய வாழ்க்கையை மாத்துறாரு பாருங்க. எல்லா விதமான ஆண்டவரே டாக்ஸ் கட்டின ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கிறாரு பாரு. டாக்ஸ் கட்டணும் எங்க போ? கடல்ல போய் ஒரு மீனை கொக்கி போடு, வாயில இருந்து காசு எடுத்துன்னு வந்து வரி. எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? அவரால் மாத்திரம் தான் கூடும். அதை குறித்து தான் பேசுறேன். அவரால் மாத்திரமே இது கூடும். அது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார்னா, ஆமா பிரதர், ஒரு 25 வருஷம் கழிச்சு எனக்கு மகிமைப்படுத்துவார் நினைச்சுக்காதீங்க. இந்த நாள் தான் பிற்காலம். இத்தனை நாள் நம்மளுக்கு இந்த வசனத்தின் முழுமையும் அர்த்தமும் தெரியாததுனால மகிமைப்படுத்துவார் போல இல்ல. ஏசாயா எழுதுங்க இது. அப்பயே மகிமைப்படுத்துவார். இப்ப வந்து மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்ல கத்துக்கணும். எப்படி சொல்லணும்? என்னுடைய வாழ்க்கைய இந்த தேசத்தை, நெல்சன் என்கிற தேசத்தை, நீங்க உங்க பேர் போட்டு நெல்சன் என்கிற தேசத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றீங்களா? உங்க பேர் சொல்றேங்க. நெல்சன் என்கிற தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்த மாட்டாரு. இப்ப திருப்பி சொல்ற பாரு. நெல்சன் என்கிற தேசத்தை இந்த காலத்தில் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல உங்க வாயிலிருந்து வந்த இந்த தீர்க்கதரிசன வசனம் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை ஆகட்டும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வாயை வச்சு எங்க சும்மா இருக்கிறோமா?
ஜபம் என்கிற பேர்ல, புலம்பல் என்கிற பேர்ல, புலம்பல் எழுதின அந்த புஸ்தகம் எழுதினவரே பைபிள் எழுதலையா புலம்பல், அதுவே ஷார்ட்டா முடிஞ்சிச்சு. நம்ம பாருங்க 32 வருஷம் எழுதினுக்கிறோம். ஏன்னா வாயை திறந்து பேசும்போது நல்ல வார்த்தை வரமாட்டேதா? இந்த மாதிரி எப்படின்னா ரேரா போட்டோம்னா அட்லீஸ்ட் ஆசீர்வாதத்தின் துவக்கமாவது ஏற்படும். அல்லேலூயா. ஓகே. நாவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனாலதான் வார்த்தையை வாயை திறந்து சொல்ல சொன்னேன். யாருன்னா சொல்லலைன்னா இப்ப சொல்லுங்க. நெல்சன் என்கிற இந்த தேசத்தை தேவன் இக்காலத்தில் மகிமைப்படுத்தியிருக்கிறார். நெல்சன் என்கிற தேசத்தை இயேசுவின் பிறப்பின் வல்லமை நிமித்தமும் அந்த தாக்கத்தின் நிமித்தமும் இயேசு இக்காலத்தில் மகிமைப்படுத்திருக்கிறார். ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது வசனம் போலாமா? பாருங்க. இது மட்டுமே மெசேஜ். ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் வர்ஸ் மட்டுமே எடுத்தீங்கன்னா, தனியா இதோட நான் கட் பண்றேன்னா பரிபூர்ணமான ஒரு மெசேஜோட ரொம்ப மனநிறைவா வீட்டுக்கு நம்ம அப்படியா வந்திருக்கிறோம். ஒரு பிரியாணி போட்டா போதும் பிரதர், ஃபுல் ஆயிடுச்சு வயிறுன்னு சொல்லுவோமா? நீங்க சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு. ஏன்னா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கீழே கொஞ்சம் பாருங்க, உங்களுடைய தொப்பைங்களை பாருங்க எப்படி வந்துச்சு, ஒரே நாள்ல வந்துச்சா? இல்ல, போதும் போதும் அதுக்கு மேல சாப்பிடுறோம்ல, அது போலதான் ஆவிக்குரிய போதனைகளையும் எடுத்துக்கணும். ஆவிக்குரிய நீதியில நம்ம எல்லாரும் பயங்கரமா பலப்பட்டு இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒண்ணுமே நம்மள அசைக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு போகணும். பிசாசு எல்லாம் நம்மளை பார்த்து அவன் பஜாரா, என்னடா நம்மளோட ஸ்ட்ராங்கா இருக்கிறான், சரி வேற எவனா எழுச்சி வாயில தேடி போலாம், இவங்கிட்ட போய் நம்ம செருப்படி வாங்கி வருதா? அந்த அளவுக்கு உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். அதனால கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. அது வேற தியானம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. வார்த்தை வரும்போது பயங்கரமா உட்கொண்டேன் எழுதுறாரு பாருங்க தீர்க்கதரிசி. வசனத்தை வரும்போது நான் உட்கொண்டேன், அது மாதிரி உட்கொண்டுட்டே இருந்தீங்களேன். அதுக்கப்புறம் உங்களை கொண்டு அவர் செய்ய ஒரு காரியம் பயங்கரமா இருக்கும். நம்ம வந்து 2வது வசனத்துக்கு போலாம். ஃபர்ஸ்ட் வசனமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஹல்லேலூயா, glory be to Jesus. எஸ், 2வது வசனம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். பாத்தீங்களா? இது எப்படிங்க? கொஞ்ச நஞ்சம் இல்ல, சாதா இல்ல, எப்படியா? பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் இல்ல, கண்டார்கள். தீர்க்க தரிசனத்துல இவருடைய கன்விக்ஷன் பாத்தீங்களா? தீர்க்க தரிசனம் என்ன போன வசனம் என்ன போட்டுச்சு? மகிமைப்படுத்துவார் ஃபியூச்சர் டென்ஸ்ல. பாருங்க, கண்டார்கள் பிரசன்ட். அப்ப பாருங்களேன், எழுதும் போதே வசன கிரியை நடப்பிக்கிறான்ற மாதிரி ஆத்தர் எழுதுறாரு பாருங்க. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசம், திருப்பி பாத்தீங்களா? தேசம் 9வது வசனத்துல தேசம் பார்த்தோமா? தேசம் பாருங்க. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. The people walking in darkness have seen a great light. சாதா லைட் இல்லையா? இந்த லைட் வந்து நம்ம இந்த 0 வாட்ஸ் லேம்ப், டியூப் லைட்லாம். அவர் வந்தாருன்னா சூரியனை காட்டிலும் அவர் பிரகாசம் அதிகம். ஓகேவா? ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தாரா? சூரியன் எத்தனாவது நாள் படைக்கப்படுது? 4வது நாள். கரெக்ட் தானே? 4வது நாள் படைக்கப்படுது. மிச்சம் 3 நாள் ஏது வெளிச்சம் உலகத்துல? அவர் தான் வெளிச்சம். சூரியனை காட்டிலும் அவர் பயங்கர பவர்ஃபுல், ஹை வோல்டேஜ், ஹை வாட்ஸ். அதனால அவரோட வெளிச்சம் போதும். The people walking in darkness have seen a great light. On those living in the land of deep darkness a light has dawned. ஓகே. 2வது வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இருளிலே நடக்கிற ஜனங்கள், இந்த நாள்ல தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான் உங்களுடைய லைஃப் குறிச்சுதான் தீர்க்க தரிசன வசனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை போற போக்க பார்க்கும்போது பிரதர் இருட்டான பாதை மாதிரியே தெரியுது எனக்கு. கர்த்தர் நல்லவர்னு எனக்கு தெரியும், கர்த்தர் என்ன நடத்துகிறார் தெரியும், அதெல்லாம் ஒரு மாற்று கருத்தாலே என்னுடைய விசுவாசத்துல ஒரு கன்விக்ஷன் எனக்கு தேவைப்படல, எனக்கு ஓகே தான். ஆனா வாழ்க்கை சூழ்நிலை, இப்ப ஒரு சிஸ்டர் சொன்னாங்க பாருங்களேன், நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் கேட்கிறாரு கேட்கல என்னது அவர் பதில் சொன்னாரோ சொல்லியோ அது வேற விஷயம், ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த மாதிரி செய்யற மாதிரி தெரியலையே. நான் ஜெபம் எல்லாம் பண்றேன், நான் எல்எஸ்டி எல்லாம் மிஸ் பண்ணாம நான் கலந்துக்கிறேன், சர்ச்ச ஆராதனைக்கு போயிடுவேன், பெண்கள் ஐக்கியத்துக்கு போயிடுவேன், எல்லாத்துக்கும் போயிடுவேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில வந்து பிரம்மாண்டமான வெளிச்சம் எதுவும் காணப்படலையே அப்படின்னா, கிறிஸ்து பிறந்தாரான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது நம்மளுடைய ஹார்ட்ல சொல்றேன். அவர் பிறந்தே இருந்தாலும் குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறம் இந்த யானை இருக்கும் இல்லையா, யானை, அதை போட்டு மூட்டு போயிட்டோம்னு வைங்களேன். இப்ப நல்ல இதுவா வந்துச்சு, அது மேலேயே கவர் பண்ற மாதிரி கொசு வளரும் அந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா? மூட்டு போயிட்டு எங்க ஏசிவே போறீங்க ஏசிவே போறீங்கன்னு தேடி இருந்தாங்க. நீங்க தானே மூட்டீங்க, ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. பைபிள் ஓபன் பண்ணுங்க. இந்த நாள் பாருங்க வார்த்தை வருது, ஆமீன் சொல்லி வாங்கி. நீங்க ஓபன் பண்ண வேணாம், ஓபன் பண்ணி நான் குடிக்கிறேன், ஆமீன் சொல்லி வாங்கிக்கோங்க. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைய நாள்ல உங்களுடைய இருளான எல்லா சூழ்நிலைகளும் ஆவியானவருடைய பலத்த வெடிகுண்டின் வல்லமை நிமித்தமும், டுனாமிஸ் டைனமைட் வல்லமை நிமித்தம் எல்லா விதமான இருளும் பெரிய வெளிச்சத்திற்குள்ளாக பிரவேசிக்கப்படுவது. ஹல்லேலூயா. பெரிய வெளிச்சத்தை இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் கண்டீர்கள், நாம் எல்லாரும் கண்டோம். மரண இருளின்
தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல். பாருங்க, மரண இருளின் வாழ்க்கைனாலே பயங்கரம். மரண இருளா இருக்குது, மரண இருளின் குடும்பம்னாலே பயங்கரம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க மக்கள் அந்த காலத்துல. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கு, எவ்வளவு மோசமா அந்த தேசம் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது போன்ற கொடிய மோசமான சூழ்நிலைகளில் இருந்து காப்பாற்றதான் ரட்சகர் தேவை. சாதாரணமா ஒரு நாய் கிட்ட மாட்டீங்கன்னா, என் ஃப்ரெண்டே வந்து நாயை கல்ல தச்சு விட்டானா, நாய் ஓடுறோம் என்னை காப்பாத்திடுவான். புரியுதுங்களா? ஆனா மரண இருளின் தேசத்துல யார் வந்து என்ன பண்ண முடியும்? எந்த ராஜாவாலேயே முடியாது. ஒரே ஒரு ராஜா, ராஜாதி ராஜா, இயேசு ராஜாவால் தான் முடியும். அதனால்தான் ராயல்டி ஸ்டெப் டவுன் ஃப்ரம் ஹெவன். ஓகே, ஒரு மாபெரும் ராயலான ஒரு கிங் பரலோகத்தை விட்டு இந்த அசிங்கமான உலகத்துக்கு ஏன் வந்தாருன்னா, ஆமா அசிங்கமா இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அந்த அசிங்கத்தை மாற்றதான், அந்த அசிங்கத்தை அதிசயமா மாற்றதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. இருளிலே நடக்கிற நீங்களும் நானும் பெரிய வெளிச்சத்தை கண்டோம். இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி. மரண இருளின் தேசத்தில் குடியிருந்திருக்கலாம் இத்தனை நாள், வெளிச்சம் பிரகாசித்ததுன்னு வசனம் சொல்லுது. இந்த நாள்ல உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில, உங்களுடைய கண்ணீரின் மத்தியில, உங்களுடைய ஹார்ட் டிஸ்டர்ப்டா இருக்குதுல, ஒரு மாதிரி இருக்கு பிரதர். என்ன எப்படி இருக்குது? டாக்டர் ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்ல முடியாது இல்லையா? தெரியல, ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அது போன்ற அந்த ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல தேவனுடைய பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்துல இதையும் நான் திருப்பி தரிசனமா நான் சொல்றேன். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வார்த்தை பெரிய கிரியை செஞ்சுன்னு என்னால உணர முடியுது. எனக்கு தெரியுது உங்களுக்கு நடக்கும் நான் நம்புறேன். ஷேர் பாக்ஸ்ல ரிப்ளைஸ் வருது. தேங்க்யூ. 3ஆம் வசனம் நம்ம தியானிக்கலாம். ஜஸ்ட் இருட்டுல இருந்து பயங்கரமான வெளிச்சத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் ப்ராசஸ். போயிட்டோம் அப்படி வச்சுக்கலாம். அந்த ஜாதியை யாரு, அந்த மோசமா இருந்தாங்களே, அந்த இருட்டுல இருந்தாங்களே, ரொம்ப என்ன மரண இருள்ல இருந்தாங்களே, அந்த ஜாதியை திரளாக்கி, நம்ம ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஏசு எதற்காக தெரியும் இருந்தாரு? ஆல்ரெடி ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ்டா இருப்பான், அவனை தூக்கி மேல நிறுத்தத்துக்கு இல்லை. ஆனா அவங்களுக்கும் கிருபை கட்சி அவங்களும் போலாம். நம்ம ஆள் எதுக்கு வந்தாருன்னா, இவனுக்கு கேட்பாரு மீட்பாரு இல்ல. அதாவது மெயின் ப்ரையாரிட்டி. அதனாலதான் ரட்சிப்பின் சுவிசேஷம் வந்ததெல்லாம் நீங்க பாருங்களேன். யாரு? மேய்ப்பர்கள். என்ன பண்ணிட்டாங்க மேய்ப்பர்கள் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்களா? சகரியாக்கு போது அவரு பிரீஸ்ட், அதெல்லாம் ஓகே. மரியாளுக்கு வருது கன்னிகை, நல்ல ஸ்திரீ, ஓகே. மேய்ப்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எதுக்கு மேய்ப்பர்கள் இடத்துல வார்த்தை போனோம்? உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தோம், எத்தனையோ ஒர்க் பண்ற பீப்புள் இருந்தோம், வெவ்வேறு வேலையை செய்கிற நல்ல மனிதர்கள் இருந்தோம், நல்ல ஆசாரியார்கள் இருந்தோம். ஏன் பிறப்பு நற்செய்தி மேய்ப்பர்கள் இடத்துல போச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான விஷயம் என்ன தெரியுமா? யாரு கேட்பார் மேற்பார் இல்லாம இருக்காங்களோ, ஆடு மேய்க்கிறவங்களா இருக்கலாம், ஆனா அவங்கள மேய்க்கிறதுக்கோ கேட்பார் மேற்பாரோ இருந்திருக்குமா தெரியாது. நமக்கு எத்தனை பேர் ரொம்ப போய் விசாரிச்சிருப்பாங்க. ஹம்பிள் பீப்புள். ஆனால் செல்வாக்கெல்லாம் இருக்கலாம், ஆடு மேய்க்கிறவங்க நல்லா காசு வச்சுங்க. நான் சொல்றது வந்து அக்கறை, கேரு, இந்த மரண இருளு இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த ஜாதியை திரளாக்கி, வார்த்தை பாருங்க, யூ ஹாவ் என்லார்ஜ் த நேஷன். ஏன்பா மேல சொல்லணும்ல 2 வசனங்கள். அந்த மாதிரியான மக்களை என்லார்ஜ் ஜாபே செஞ்சவத்துல பண்ற பாரு. தேவரே நாசரேத் நிலையை பெரிதாக்கி, அந்த திரளாக்கி தான் நம்ம பாக்குறோம். அந்த இது போன்ற மக்களை இந்த 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 குரூப் ஆஃப் பீப்புள்ல உங்களுடைய குடும்பம் வருமா? வரும்னா நீங்க ரொம்ப பாக்கியவான்கள். ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க கேட்டு இருக்கும் போது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை தேவன் திரளாக்குவாராங்க. இதுவரைக்கும் இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்க யாருன்னா, குழந்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இல்லை, நான் மலடியா இருக்கிறேன், நான் வந்து குழந்தை பெறும் பாக்கியத்தை இழந்திருக்கேன், தகுதியற்றவனா இருக்குன்னா, இயேசுவின் நாமத்துல நான் ப்ராஃபிட்டிக்கலா டிக்ளேர் பண்றேன். வெகு சில நாட்கள்ல உங்களுக்கு பிரேக் த்ரூ நடக்கும். இப்பவே பிரேக் த்ரூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாட்சி மட்டும் வந்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களை மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு தான், நம்மள மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு தான் திரளாக்குறது ஆண்டவருடைய வேலை. அதுக்காக தான் இயேசு வந்தாரு. சாதாரண வேலையை செஞ்சுட்டு போய் வரலாம் சொன்னல, அவங்களை ரட்சிக்க. அதோட நிறுத்திடாதீங்க. வசனம் ரொம்ப டீப், ரொம்ப ஆழம். அவருடைய பிறப்பின் தாக்கம் ரொம்ப பெருசு. அந்த மாதிரியான நபர்களை, ஜாதிகளை திரளாக்கணும். அதுதான் அவருடைய கோல். பிளானோட வராரு பாருங்க. ஏசையா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. பிளானோட வர ஹெவன்ஸ் அசைன்மெண்ட் இது. பரலோகம் சொன்னாதானே தீர்க்கதரிசி எழுத முடியும். டேய், இது போன்ற மாதிரி ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணப்படுறாங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள். இவங்கெல்லாம் என்ன பண்ணு, பெரிய ஜாதியாக்கு, திரளாக்கு. ஒரு உதாரணம் சொல்லிட்டான். பேதுரு கடற்கரை ஓரத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பேதுரு வரி கட்ட காசு இல்லாம, எதனா பண்ணுங்க, நம்ம போடா ஒரு மீனை போடுறா, மீன் வாயில இருந்து காசு எடுத்துட்டு வந்து வரி கட்டின அதே பேதுரு ஒரு சில வருடங்கள் புரண்டோடியது.
இயேசுவின் இறப்பிற்கு அப்புறம், பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம், அதே பேதுருவின் கால்கள்ல மூட்டை மூட்டையா பண்டில்ஸ் ஆஃப் மணி எடுத்து வந்து பேதுரு, யோவான் கால்ல வந்து கொட்டினாங்க. எப்படி இது சாத்தியம்? இத குறிச்சுதான் திரளாக்கத்தை பத்தி பேசிச்சு. புரியுதுங்களா? அவர் எப்பேற்பட்ட தேவன்னா, அவர் ஒருத்தர் மேல கண்ண வச்சுட்டாரு. ஒருத்தர் மேல தயவு வச்சுட்டாரு. ஒருத்தர் மேல ஃபேவர் வச்சுட்டாரு. கிருபை வச்சுட்டாரு. அவர் ஒருத்தரை டார்கெட் பண்ணிட்டாரு. தான் பிள்ளையா அவர் நேசிக்கிறார். எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனா அவரு கிருபையை மட்டும் நச்சுன்னு வச்சுட்டாருன்னு வைங்களேன் ஒருத்தர் மேல. பேதுரு மாரி. எவ்வளவு பெரிய கம்பேரிசன். ஒரு காசு. பே மீன் புடிச்சு, மீன் வாயில இருந்து அற்புதம் நடந்தா வரும். ஒரு காசு எங்க இருக்கு? லேண்டு கிண்டெல்லாம் வித்துட்டு வந்து சபையே வந்து பேதுருவோடைய காலடியில கொட்டுச்சு. எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன் தெரியுமா? கஷ்டப்பட்டு உழைச்சும் ஒண்ணுமே அகப்படாது. ஒரு மீன் கூட அகப்படலைன்னு வருத்தப்பட்ட அந்த பேதுரு, கர்த்தருடைய இந்த பர்த், அந்த ரகசியத்தை தெரிஞ்சது, அந்த ஃபேவர், அது அது அதோடைய இம்பாக்ட், அந்த இம்பாக்ட் பத்தி தான் பேசுறேன். தாக்கம். அந்த கரையோரங்கள் வசிக்கிற அந்த மக்கள் 1வது வசனத்துல பார்த்தோம்ல, அந்த ஒரு வார்த்தையோட தாக்கம் உள்ள பாருங்களேன். விடவே இல்ல. இல்ல. இவன் மேலதான் நான் பண்ணணும். இவனுக்கு தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி கால்கள்ல வந்து பணங்கள கொட்ட காலை கீழ எந்த பணம் இவர்ல வந்து மனமடிவாகுச்சோ, கவலைக்குள்ள தள்ளப்பட்டாரோ பேதுரு அந்த காலகட்டங்கள்ல. ஐயோ! வரி வசூலும் இல்லையே, நான் அரெஸ்ட் பண்ருவாங்களே, நம்ம மேல எதுனா பெட்டிஷன் போட்டுருவானுங்களே, வரி கட்ட காசு இல்லையே, ஊழியத்துக்கு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அதே பேதுருவோட வாழ்க்கையில காலங்கள் புரண்டோடி எந்த பணம் அவருடைய ஃபுல்லா தலைவலியே ஏற்படுத்துச்சோ, அதே பணம் அவருடைய கால்களின் கீழ போட்டு நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பாரு. ஒரு காலுக்கு கீழ தான் அந்த பண மூட்டைகளே இருந்திருக்கும். அந்த அளவிற்கு கர்த்தர் ஒரு மாபெரும் புரட்சியை, மாற்றத்தை ஏற்படுத்தினார். யாருக்கு கிடைத்தது? ஏதோ ஒரு ராஜாவுடைய மகனா? ஏதோ ஒரு செல்வந்தருடைய மகனா? கிடையவே கிடையாது. மீன்கார் மீன்காரன். நம்மலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. மீன்காரங்க பிரதர், சிஸ்டர் அப்படி கூடுவோமா? மீன்காரங்கள வந்து ரெஸ்பெக்டபிளா பேசுவோமா? அ கூட மீன்காரே, நான் அண்ணன் அப்படி சொல்லுது. சில நேரத்துல அண்ணா, அக்கான்னு கூப்பிடுவோம். அது ஒரு இது. ஆனா ரோட்ல எப்ப போறவங்க, மேடம் கொஞ்சம் பாத்துப்போம் சொல்லுவோமா? அது கோட் ஷூட் எல்லாம் போட்டிருந்தா, பிரதர் சிஸ்டர் பாத்துப்பாங்க. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் பாக்குறது இந்த கோட் ஷூட் எல்லாம் கிடையாது. அவங்க மேலயும் கிருபை இருக்கு. ஆனால் யார் யாரெல்லாம் மக்களால அசட்டை பண்ணப்பட்டு அவங்க வந்து எந்த விதத்திலும் குறைந்தவர்களே அல்ல. அது கர்த்தருக்கு தெரியும். மக்கள் அப்படி பார்த்தானுங்க. ஓஹோ! நீ அப்படி பாக்குறியா ராஜா? தூக்குறேன்டா அவனையும். அப்படின்ற மாரி பேதுருவ தூக்கி அவர் நிறுத்தினாரு பாத்தீங்களா? அந்த விதமான தேவனை தான் நம்ம ஆராய்ச்சிருக்கிறோம். இது எல்லாமே அவருடைய பிறப்பின் மேல் இருந்த தீர்க்க தரிசன வசனங்கள் தாக்கம். அந்த மாதிரியான ஜாதினா காஸ்ட் கிடையாது இதுல. நேஷன். இங்கிலீஷ்ல நேஷன் இருக்கு பாருங்க. அந்த விதமான ஒரு குரூப் ஆஃப் நாடுகளை, மக்களை திரளாக்கணும்ன்ற பிளான்ல வந்தாரு. திரளாக்கிட்டு சும்மா விடுவாரா? அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். பாத்தீங்களா? அண்ட் இன்கிரீஸ் த ஜாய். இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்துல ஆல்ரெடி பிரதர், நான் ரொம்ப ஆக்சுவலா சந்தோஷமா தான் இருக்கேன். கர்த்தர் கிருபையிலனா, ஐயோ இதெல்லாம் ஆண்டவருக்கு போதாதுங்க. மகிழ்ச்சியா உங்களை இருக்க வைக்க தேவன் வரல. மகிழ்ச்சியை பெருக செய்ய தேவன் வந்திருக்கிறார். ஹalleluya. மகிழ்ச்சியை பெருக செய்யற வேலை தான் இயேசுதே தவிர, பிரதர் நீங்க சொல்ற மாதிரி நான் மோசமா இல்ல. நான் சுமாரா தான் இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். ஐ அம் வெரி ஹாப்பி அண்ட் கன்டென்ட். ஐயோ கண்டென்ட்டோட விட்டு போயிட்டு கண்டென்ட் இருக்காது ஆண்டவருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க மகிழ்ச்சி பத்தல, பெருக செய்ய ஒரு பெரிய தேவன் வேணும். பெரிய தேவன் சிறிய குழந்தையின் வடிவத்துல தாயின் கருவுல இருந்தே கிரியேட் ஆகி வராரு பாருங்க. அந்த பிறப்பின் நற்செய்தியை தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். இப்போ இந்த ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசனம் இவங்கெல்லாம் நம்மளுடைய சபைகள் என்ன பிரீச் பண்ணிக்கிறாங்க? அச்சு துவச்சி, நீ பாவி, நீ முள மாறி முச்சவை, நீ மோசமானவன், நீ கேவலமானவன். எதாவது எனக்கே தெரியுமே. இதெல்லாம் எனக்கு தெரியுமே பிரதர். எதனா புதுசா பிரசங்கம் பண்ணுங்க. என் வாழ்க்கையை குறிச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏன் சொல்றீங்க? மேட்ரு என்னன்னா, நம்ம ஆளுங்க எடுக்கிற அழகு அந்த மாதிரி. எடுக்கிற அழகுனா எப்படி மக்களை போட்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சில சபைகள் எல்லாம் நம்ம போகும்போது, சபை இந்த மாதிரி யூடியூப் பிரசங்க எல்லாருக்கும் சொல்றேன். சில சபைகளுக்கு நம்ம போகும்போது, நம்ம வந்து பாவி போல அப்படின்னு நம்ம நினைச்சுன்னு போனோம்னா, வெளில வரும்போது பொறுக்கின்னு நினைச்சுன்னு வரும். அப்படி அப்படி ஆகிடுவாங்க நம்மள. ஒரு மோசமான ஆள் போல. நான் கொஞ்சம் இங்க இவ்வளவு பாவின்னு நான் ரொம்ப மோசமான, ஏன்னா பாவத்தை கண்டித்து உணர்த்துறேன்ற பேர்ல என்னென்னவோ பிரசங்கம் பண்ணி ஏசாயா, எரேமியால இருந்து அது வரும். இந்த வசனமும் ஏசாயா தானப்பா. கண்டுக்கவே இல்லை யாரும் பெருசா. ஏன் இத கிராக் பண்ண மாட்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு நாங்க கல்லா கட்ட முடியாதுல்ல. போட்டு உங்களை அடிச்சு துவைச்சாதானே அவங்களுக்கு ஐயா பயங்கரமான பிரசங்கியா. இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்றவங்க ஒரு குரூப்லாம் தள்ளிடுறானே இவங்களாம் கிரேஸ் பிரீச்சர்ஸ். கிரேஸ்னா இயேசு. இயேசுவே கிருபையின் பரிபூரணம். அவரை பத்தி பேசாம இருந்தேன்னா நான் பிரீச்சரே கிடையாது. நான் பைபிள் பிரீச்சரே கிடையாது. ஓகே.
சரி விடுங்க. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுவும் ஏசாயால தான் இருந்திருக்கு பாருங்களேன். ஆனா நம்ம கிராக் பண்ணாம இருந்திருக்கோம். இன்றைய நாள் அதான் சொன்னேன்ல, நீங்க எல்லாருமே ரொம்ப பாக்கியவான்கள். இந்த 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 ஒரு பிரசங்கம் வந்து என்னுடைய சர்ச்ல நான் பிரீச் பண்ணல. ஓகேவா? 25ஆம் தேதி நான் தான் மெசேஜ். ஆனா இந்த கன்டென்ட் இல்ல. ஏன் தெரியுமா? அது அவருடைய முடிவு. இல்லடா. வார்த்தைய தாகமா கேட்டு Zoomல மண்டே மார்னிங் உட்காரட்டும். அவங்களுக்கு அடி இந்த வார்த்தைய. அது என்ன சர்ச்ல வந்து கேட்கறது. அவங்களுக்கு வேற குடு. இது எவ்வளவு நீங்க இங்க ஒரு சில பேர் தான் இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ஏன் தெரியுமா? பேதுரு மாரிதான். கடற்கரை ஓரத்துல. பிரதர் சில பேர் இங்க பாருங்க பிசிக்கலா முடியாம இருக்கிறாங்க. சர்ச்சுக்குலாம் போவே முடியாது. எனக்கு கால் வலி. அதான் கால் நடக்க முடியாது. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். எல்லா மீட்டிங்ஸும் அட்டெண்ட் பண்ண முடியாது. உங்கள போன்ற ஆன்லைன்ல ஊழியம் பண்றவங்க தான் என்ன மாரி ஆட்களுக்கு ஒரு ஆறுதலே. நான் சமைச்சுனே கூட வார்த்தைய கேட்பேன். எனக்கு டைம் ஆகுது. என் குழந்தைக்கு இது பண்ணணும், அது பண்ணு. என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செய்யணும். பிரச்சனையே இல்ல. காதுல ஹெட்போன் போட்டீங்களா? சத்தமா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டீங்களா? கேளுங்க. வார்த்தை உள்ள போய் கிரியா செய்யுது. அவ்வளவுதான். புரியுதுங்களா? உங்கள மாரி, என்ன மாரி, எஸ்பெஷலா உங்கள மாரி நான் கொஞ்சம் ஓடின்னு தான் இருக்கிறேன். உங்கள மாரி அ போவே முடியாது வெளிய. எனக்கு வீட்லயே எதனா வார்த்தை வந்தா நல்லா இருக்கும். எவ்வளவு நேசிக்கிறாரு பாருங்களேன் உங்கள. இத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உங்கள மாரியான ஜாதிகள, நேஷன்ஸ திரளாக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற அந்த வார்த்தையை கேட்கும்போது, உங்க முகங்கள டக்குனு கண்ணாடி இருந்தா டக்குன்னு பாருங்க. எவ்வளவு சிரித்த முகத்தோட கேட்கிறீங்கன்னு. ஒண்ணு சிரிப்பீங்க இல்ல ஆனந்த கண்ணீர். 2த்துல எதுனா தான் இருக்கும். ஏன்னா, வார்த்தையோட வல்லமை அந்த மாரி. ஆரம்பிக்கும்போது சோகமா நீங்க அட்டெண்ட் பண்ணுங்களேன். இப்பதான் மெசேஜ் மெசேஜ் முடிப்பாரு பிரதர்ன்னு. போ பிரதர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. 3வது வசனத்தோட நிறுத்துறாதீங்க. அடுத்தது. எப்படி வார்த்தை சந்தோஷப்படுத்தும். இது பாருங்க. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஓகே போதுமான லெவல் போதாதுங்க நமக்கு. மகிழ்ச்சியை பெருக செய்ய தேவன் வந்திருக்கிறார். இன்கிரீஸ் தேர் ஜாய். ஜாய வந்து மகிழ்ச்சியை வந்து இன்கிரீஸ் பண்ண அவர் வந்திருக்கிறாரு. ஓகே கன்டின்யூ பண்ணலாம். எந்த மாரி தெரியுமா? எந்த மாரி தெரியுமா? இது பாருங்க அழகா அழகா தமிழ் அழகுங்க. இங்க பாருங்க. அறுப்பில் மகிழ்கிறது போலவும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறுவடை இருக்கும்போது எப்படி அந்த ஃபார்மர்ஸ்லாம் எப்படி ஆ செலிப்ரேட் பண்ணுவாங்க விவசாயிகள். அந்த மாரி அறுப்பில் மகிழ்கிறது போலவும், கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும், ஒரு நேஷன போய் வார் நடக்குது, போர் நடக்குது. ஒரு நேஷன் போய் கொள்ளையாடி பொருட்கள்லாம் கொள்ளையடிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அத பங்கெடுத்துக்கும் போது, "டேய் உனக்கு 4 கார், எனக்கு 4 கார் ஆட்டைய போட்டோம்ல. டேய் உனக்கு 35 வீடு, எனக்கு 48 வீடு." அப்ப எவ்வளவு செலிப்ரேஷன் இருக்கும் அவங்களுக்கு. அந்த கான்டெக்ஸ்ட்ல எழுதுறாரு பாருங்க. அறுப்பில் மகிழ்கிறது போலவும், கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும். ஏன்னா உழைக்காத வந்தது. அது போர் மட்டும்தான். அவன் கஷ்டப்பட்டு 38 வருஷம் உழைச்சிருப்பான். நம்மால ஒரே ஒரே போர்ல போய் தட்டி தூக்கின்னு வந்துருவானுங்க. எல்லாம் அந்த கொள்ளையாடின பொருட்களையும். பைபிள் ஓல்ட் டெஸ்டமென்ட்லாம் படிச்சிருக்கீங்களா? செம்மையா இருக்கும். எஸ். பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும், உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். பாத்தீங்களா? அவருக்கு முன்பதாக நாம் மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படணும். தே ரிஜாய்ஸ் பிஃபோர் யூ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. கர்த்தருடைய பிரசனத்துல ரிஜாய்ஸ் பண்றீங்களா? களி கூறுறீங்களா? மகிழ்றீங்களா? இத்தனை நாள் உங்களுடைய ஆட்டிடியூட் ஆஃப் பிரைஸ் நீங்க துதிக்கின்ற ஒரு ஃபார்மேட், நீங்க துதிக்கின்ற ஒரு ஆஹ் துதி ஆராதனை அப்படின்னா இப்படி இருப்பாங்க சில பேர். வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலையில துதிதான் கேடு. அப்படியே எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? சபை நீங்க பாருங்க. நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா முன்னாடி இருக்கணும் ஸ்டேஜ் எப்படி இருப்பாங்க. எப்பதான் முடியும்? வார்த்தை கீர்த்தையை கேட்டு போனா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் சொன்னா நல்லா இருக்கும். என் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்குது. என்னத்த துதிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம். இது போன்ற உங்களோட ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்துச்சு துதியின் வேலை இல்லைன்னா இந்த நாள்ல உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறட்டும். வார்த்தை வந்திருக்குது பாருங்க. அவர் ஜாதியை திரளாக்குகிறார். உங்கள் மகிழ்ச்சியை பெருக பண்ணியிருக்கிறார். அவருக்கு முன்பதாக மகிழ வேண்டிய கட்டாயத்திற்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அது வந்து நிபந்தனை இல்ல. ஐ மீன் கட்டாயம் இல்ல. நம்மளுக்கே தோணுங்க எவ்வளவு நன்மைகள் கர்த்தர் செய்திருக்கிறாரு. அவருக்கு முன்பதாக தேவ பிரசனத்துக்கு முன்பதாக போகும்போது ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் கூட இல்லைன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. சோ நம்மளுடைய ஆட்டிடியூட் ஆஃப் பிரைஸ் துதியின் வேலையில கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு முன்பதாக கர்த்தருடைய சந்நிதியில நம்ம போய் காட மீட் பண்ணும் போது இது வந்து பர்சனல் டிவோஷன் டைம். உங்களுடைய வீட்டுல நீங்க துதிக்கும் போதா இருக்கலாம், சபை ஆராதனைகளா இருக்கலாம். அவரை மீட் பண்ணும் போது தயவு செஞ்சு சிரிச்ச முகத்தோடு போங்க. பிரதர் சோகமாக அதான் மாத்திட்டாருல. வார்த்தை சொல்லுது. வார்த்தையை நம்புங்க சூழ்நிலை மாறும். வார்த்தையை நம்புறதும் இல்ல, அறிக்கையிடுறதும் இல்ல. இதெல்லாம் வசனத்தை அச்சுனே இருங்க. 1, 2, 3 வேற எதுவும் ஒரு அர்த்தம் படிக்கிறதுலாம் கூட விட்டுருங்க. 1, 2, 3 ரிப்பீட் பண்ணே இருங்க. ஆண்டவரே இதை சொன்னீங்களே, இதை சொன்னீங்க நினைவுபடுத்தினே இருங்க. ஜபத்துக்கு போய் உயிரெடுங்க அவரை. உயிரெடுங்க. ஆண்டவரே மகிழ்ச்சியை பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. அவர் சொல்லாம பண்ணிட்டேனே, இன்னும் பண்ணுங்க, இன்னும் பண்ணுங்க, இன்னும்
எங்க என்ன குறைஞ்சிட போறோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் யாரு? பைபிள் வசனமா? பைபிள் வசனமே கிடையாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். யாரு டீச் பண்ணா? எத்தனை பேர் சொல்றோம்? எங்க இருந்து வந்துச்சு? இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ஒரு பைபிள் வசனமே இல்ல. ஆனா இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொடுத்திருக்கிறது தான். அது சத்தியம் தான். அதுக்குள்ள நான் வரல. வசனமே இல்லாத காரியங்களை மந்திரம் மாதிரி சொல்றோம். இது வசனமாச்சே. அது ஏசப்பா மகிழ்ச்சியை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஏசாயா என்ன வசனம் அது? 60 சாரி ஏசாயா 9:3 போட்டுக்குதே. மகிழ்ச்சியை பெருக பண்ணும். மகிழ்ச்சியை பெருக பண்ணும். இதை ஏன் கன்ஃபர்ஸ் பண்ணி இருக்க மாட்டோம்? இனிமேல் நம்மளுடைய துதியின் வேலையை மாத்தலாம். ஓகேவா? இந்த விதமான ஒரு ஆட்டிடியூட்ல கர்த்தரை துதிக்கணும். 4வது வசனத்துக்கு போலாமா? மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும், நுகத்தடியை சுமக்கிறீங்களா? உங்களுக்கு தான் வார்த்தை. அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும், தோளின் மேல பாரம் வச்சு செய்யறாங்களா? உங்களுக்கு தான் வார்த்தை. அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அப்படி போடு. பாத்தீங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்க. நிறைய நேரங்கள்ல ஏன் நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரோட யுத்தம் பெருசா தெரியல அப்படின்னா, நம்ம என்ன சொல்றது, அவரு யுத்தம் பண்ணா வெயிட்டா செய்வாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது கள முன்பதாக ஒரு குட்டி பையன், அவரோட குட்டி பையன் ஒருத்தன் ஓடி போய் கோலியாத் முன்னாடி நின்னு தொடப்ப குச்சிக்கு தெரியுமா? அந்த குச்சி ஏய் உன்னை என்ன பண்ற பாருன்னா எவ்வளவு சிரிப்பா இருந்திருக்கு. இவராது கூழாங்கல். நம்ம சில நேரத்துல தாவீதின் குமாரன் வந்து நமக்காக இறங்குறேன்டா, நான் உடைக்கிறேன்டா, நான் முறிச்சு போறேன்டா கோலெல்லாம் அப்படின்னு அவர் இறங்கலான்னு நினைப்பாரு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கே தெரியும் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துலன்ட்டு குச்சி எடுத்து ஃபைட் பண்ணணும். இல்லைன்னா பேப்பர் கத்தி எடுத்து ஏய் நான் யார் தெரியும் பிசாசு முன்னாடி ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? உட்காந்து வேடிக்கை பாருங்க. பாப்கார்ன் எடுத்துன்னு போங்க. கொக்கோ கோலா இருந்தா ஐயோ பிராண்ட் அம்பாஸ் ஓகே அது விட்டுருங்க. பாப்கார்ன் உட்காந்து சாப்பிட்டுக்கினே ஜாலியா ஃபைட் வேடிக்கை பாருங்க. அடடா தலைவர் எனக்காக இவ்வளவு செய்யறாரு. அடடா ஐயோ ஆண்டவரே அங்க அதை பண்ணீங்களே இங்க இதை பண்ணீங்களே சூப்பர். இவ்வளவுதானே நம்மளுடைய வேலை. நம்ம ஏன் சண்டை பண்ணணும்? இல்ல முறித்து கோலை முறித்து போடுற வேலை யாரு? நம்ம ஏன் வருத்தம்? வரி நோ வரி நோ டென்ஷன். ஓகேவா? நோ கவலை. யார் இவங்க என்ன ஜம்ப் பண்ணாங்களா? ஐயோ பயங்கரமா இருக்கு. இல்ல அவருடைய பிறப்பின் தாக்கம் இது. அவர் நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்மளுடைய இல்லங்கள்ல, நம்மளுடைய மனசுல அவர் பிறந்ததின் தாக்கத்தை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இந்த கான்டெக்ட்ல பேசும்போது 38 நாள் பிரதர், கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு 40 நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா அவர் வந்து யார் உன்னுடைய ஆலோட்டியின் கோலை முறித்து போடுவார். ஹalleluya கிடையவே கிடையாது. அவர் பிறந்ததின் தாக்கத்தின் நிமித்தமே அது நடக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார். எல்லாருக்கும் தெரியும். அவர் மரித்த தருவாயில்ல வசனம் சொல்லுது நிறைய பசுத்தவான்கள் கல்லறையில இருந்து ஏஞ்சிக்கினாங்களா? எத்தனை வருஷம் முன்பதாக செத்தாங்கன்னு தெரியாது. கல்லறையில எழுந்ததுக்கு அப்புறம் அவர் உயிரோடு இருந்த ஐ மீன் உயிர் தெழுந்த பின் 40 நாள் இந்த உலகத்துல இருந்தார் இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல மக்கள் முன்பதாக காட்சி அளித்தாங்களாம். எவ்வளவு பெரிய மிராக்கல். அதுதான் என்ன பண்ணிட்டாங்க அவங்க? அவங்க என்ன செத்ததுக்கு அப்புறம் அந்த அந்த கல்லறையில இருந்துன்னு அந்நிய பாஷையில பேசி ஜோம் பண்ணாங்களா? கிடையாது. எதுவுமே பண்ணாது செத்துட்டாங்களே. ஆவி வெட்டி விலகிச்சு. எப்படிங்க செத்து போய் பல வருஷம் ஆனவங்க எப்படி ஏஞ்சிப்பான்? அது இவர்களுக்கும் இவங்க குடும்பத்தினருக்கும் சம்மந்தமே கிடையாது. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அப்புறம் தான் 3 நாள் கழிச்சு தான். உயிர்த்தெழுவதற்கு முன்பதாகவே ஏசப்பா செஞ்ச வேலை அந்த மாதிரி. ஆவி இவரை விட்டு விலகினதுக்கு அப்புறம் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணுச்சு. மறுபடி அங்க அந்த இந்த பிரேக் த்ரூ நினைச்சு எனக்கு அதெல்லாம் அதை குறிச்சு தெரியாது. ஆனால் இயேசு உயிரை விட்ட தருணத்துல திரைச்சியில 2ஆ கிழிக்கப்படுது. அந்த ப்ராசஸ்ல இதுவும் நடக்குது. எனக்கு இதெல்லாம் கிரகிக்கவே முடியாத விஷயம். எப்படி ஆண்டவரே இன்னும் எவ்வளவு பெரிய தேவன், இது எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். எங்க உயிர் தெழுந்த வல்லமை தெரியுங்க நமக்கு. அது தெரியும். மறிச்சு போகும்போது இவனுங்க மற்றவன் எப்படி ஏன்ச்சான் பாத்தீங்களா? அவங்க எதுவுமே செய்ய வேணாம். கிருபை கிருபை எல்லாரும் ஏன்ச்சிங்கன்னா கிடையாது. ஒரு சிலர் அது போது இவங்க என்ன ஜோம் பண்ணாங்களோ தெரியவே தெரியாது. அவர்கள் ஆலோட்டியின் கோலை முறித்து போட்டீர். இன்னொரு வசனம் வேற சங்கீதம் நினைக்கிறேன். அம்பை வில்லை உடைத்தார் முறித்தார்னு ஒரு வசனம் இருக்கும். அதுல ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா இல்ல நானே யோசிச்சேன் ஞாபகம் இல்ல. எங்க கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஏங்க ஒருத்தர் நம்ம விரோதமா அம்பு விட்டானா நம்ம கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டேய் அம்பாடா விடுற அம்புங்க இருந்தா தான்டா விடுவோம் அம்பு உடைப்போம். நம்பால எப்படி தெரியுமா? வில்லை முறித்து போடுவோம். அப்படி போடு. நீங்க பாரு அம்பு வச்சுக்கோப்பா. அம்பு வச்சுக்கோ. 38 அம்பு வச்சுக்கிறியா? 47 அம்பு வச்சுக்கோ. என் பிள்ளைக்கு வேற நேராக நீ ஏற எடுக்கிற எடுத்துக்கோ. என்ன இவ்வளவு தைரியமா சொல்றீங்களே ஏசப்பா? இதோ வர பாருன்னு திரும்புவான். எங்கடா? இது எங்க வில்லு எங்க? வில்லு இருந்தா தானே விடுவேன். எங்க போவண்டாரு இருந்தா தானே? பாத்தீங்களா? இதுதான் நம்ம தேவன். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஸ்கெட்ச் போட்டு டேய் இதை திருடலாம்டா.
டேய் இவன் 45 அந்த அம்பு வச்சிருக்கிறான், இதுல ஒரு 38 திருட்டா கூட மிச்சம் 7 இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இந்த அம்பை திருடுற வேலை அவரு பாப்பாரு. 38 40 88 அவன் எத்தனை வில்லு வேணா அம்பு வேணா வச்சுக்கிட்டோம், வில்ல தூக்குடா, வில்ல முறித்து போடுகிற தேவனை நம்ம ஆராய்ச்சி பாத்தீங்களா. அதனால்தான் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் யோசனைகள் உன் யோசனை அல்ல. நீ உன்னுடைய டார்கெட் எல்லாம் உன்னை எதிர்பார்த்து உனக்கு எதிராக எழுப்பப்படுகிற அம்புகள் மேல இருக்கும். அவருடைய தாட் எது மேல தெரியுமா இருக்குது, அம்பு விடுறதுக்கு வில்லு இருந்தா தானே வில்ல ஓடுறான். பேர்பட்ட தேவன் கோல் இருந்தா தான்றா அடிப்ப. அவர்கள் ஆலோட்டியின் கோலை முறித்து போட்டு, கோல் இருந்தா தானே என் பிள்ளைங்க மேல கைய வைப்ப. முறிச்சு போடுறேன் வா. நான் விசுவாசிக்கிறேன், அவர் கோலை மட்டும் முடிச்சிருக்க மாட்டாரு. கோலோட கோல் எத்த கையும் சேர்த்து ஒரு போட்டு போட்டுருப்பாரு நான் நம்புறேன். நம்மளுக்கே எவ்வளவு கோவம் வருது நம்மள கஷ்டப்படுறவங்க மேல. அவருக்கு எப்படி இருக்கு, தேங்க்யூ சிஸ்டர். சங்கீதம் 46:10. எஸ், பாத்தீங்களா, இதுதான் ஃபயரான வார்த்தை ரிசீவ் பண்ணிக்கிற ஜனங்கள் வேணும். எஸ், சங்கீதம் 46:10 தான் அந்த வசனம் இருக்கு. எவ்வளவு எவ்வளவு லவ்விங் காட் பாத்தீங்கன்னா, எவ்வளவு நேசிக்கிற கருத்தை நம்ம எதுக்கு புலம்பி நடக்கிறோம். முறி அடிக்கிற வேலை, இந்த முறிக்கு போடுற வேலை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. கோலோட கூட சேர்ந்து சில நேரத்துல லைட்டா கோவம் வந்துச்சுன்னா கையும் வச்சிருவாரு. அவருடைய பிள்ளைகளுக்காக எதை வேணா அவர் செய்வார். எத்தனை பேரை போட்டு தள்ளிக்கிறாரு பழைய ஏற்பாடுல. சும்மா லேஸ்பட்ட ஆண்டவர் யாராச்சும் இருக்கும். ஓகே. For as in the days of Midian, you have shattered the yoke that burdens them. உங்களை பாரப்படுத்துகிற ஒவ்வொரு நுகத்தடியிலும் கர்த்தர் ஷாட்டர்டா, என்ன வார்த்தை தெரியுமா அது, ஒச்சு போட்டாரு, முறியடிச்சிட்டார். இந்த வெயிட்டான பாரத்தை உங்களுடைய ஷோல்டர்ஸ்ல சுமந்து நிக்கிறீங்களா. ஒண்ணு ஜிம்முக்கு போறவங்களா, என் ஜாமா பிரதர் டெய்லி தூக்க சொல்றான் என் கோச், யோ அதுக்கு தானே போறேன், அதுக்கு இல்ல, அதை பத்தி பேசல. நீங்க வாழ்க்கையில் நிஜமாவே கஷ்டப்பட்டு இந்த பாரத்தை சுமக்கிறீங்களா. வார்த்தை தான் சொல்லிட்டு பாருங்க. அவர் முறியடிச்சிட்டாருங்க. நீங்க அதை நம்பணும், விசுவாசிக்கணும். வார்த்தையினால அவரை பார்த்து அறிக்கை, எஸ் லார்ட், எஸ் ஆண்டவரே, எஸ் ஐ பிலீவ் லார்ட். என் ஆண்டவரே, என்னுடைய நான் சுமந்த நுகத்தடியை முறித்து போட்டீங்களே உமக்கு நன்றி. ஏசப்பா, எங்களுடைய தோளின் மேல இருந்த மிலாற்றை நீக்கி போட்டீங்களே உமக்கு நன்றி. ஏசப்பா, என்னுடைய ஆலோட்டின் கோலை முறித்து போட்டதே உமக்கு நன்றி என்ற இந்த வசனத்தை பெருசா ஆடே பண்ணிக்க வேணாம், ஒண்ணுமே ஆட் பண்ணிக்க வேணாம். அப்படியே பச்சு அப்படியே அவங்ககிட்ட பேசினேருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்கலன்னா அப்புறம் எனக்கு கேளுங்க. ஹல்லேலூயா. எஸ், கடைசி ஒரு சில வசனங்கள். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில சுட்டரிக்கப்பட வேண்டிய அனைத்து காரியங்களும் சுட்டரிக்கப்படும் இயேசுவின் நாமத்துல. நான் இதுல டீப் டைவ் பண்ண போறது இல்ல, ஏன்னா நிறைய இருக்குது. ஓகே, அடுத்த வருஷம் போலாமா. இது நம்மளுடைய ஃபேவரட் வர்ஸ். இப்ப வரலாம். பிரதர், இப்பதான் கிறிஸ்துமஸ் மெசேஜ் மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, கேக் பிஸ்கெட் சாப்பிட போயிடலாம், போகாதீங்க, இருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஓகே, அடுத்த வார்த்தை, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அண்டர்லைன் தி வேர்ட் கொடுக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பர்த்டே யாருக்கு? அவருக்கு. ஆனா தியாகம் யாருக்காக பட்டுகிறதுனா நமக்கு. பாத்தீங்களா, பிதாவாகிய தேவன் நம்மள ரொம்ப அதிகமா நேசிக்கிறது. காட் ஆஃப் லவ். நம்ம போன செஷன்ல அந்த வேர்ஸ் கோட் பண்ணான்னு தெரியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இயேசு கிறிஸ்துனா கிருபை, பிதா கொடுத்த கிஃப்ட் அன்புன்னு. எவ்வளவு அன்பு தெரியுமா, ஒரே பேரான குமார கொடுக்கிறாரு. கொடுக்கப்பட்டார். அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணணும், தியானிங்க பர்சனல் டிவோஷன்ல. நமக்காக ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுக்கப்பட்டது. எனக்குன்னு யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எங்க உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீங்க எந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்காம போட்டோம், பிரச்சனையே கிடையாது. நமக்காக, எனக்காக, அப்படி படிக்கலாமா, எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார். நான் சொல்றேன், உலகத்துல எல்லா மனுஷங்களும் இயேசுவின் பிறப்பதற்கு முன்பாக இறந்து போயிட்டு நெல்சன் ஒருத்தன் மட்டும்தான் உயிரோட இருக்கான், அவன் பாவியா இருக்கானா. ஏன் ஒரே ஒரு நபருக்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு பலியாகி, நான் குழந்தை பத்திருப்பேன் இல்லையா, என் கையிலயோ என் பிள்ளைங்க கையிலயோ சிலுவையில் அறியப்பட்டு அதற்காகவும் ஒரு மீட்டை இருந்திருப்பார். அந்த ஒரு ஆத்மாவுக்கும் இறங்க வர தேவனை நம்ம ஆராய்த்துக் கொள்கிறோம். எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது எவ்வளவு வீர வசனம் தெரியுமா இந்த செகண்ட் லைன். எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எனக்காக கொடுக்கப்பட்ட இயேசு, எனக்காக கொடுக்கப்பட்ட இயேசு, எனக்காக கொடுக்கப்பட்ட இயேசு, எனக்காக கொடுக்கப்பட்ட இயேசு. என்றைக்குன்னா தோண்டு போறீங்களா, எனக்கு யாரும் இல்லை, எனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்துமஸ்ல நீங்க வர்ஷிப் பண்ணும்போது இந்த வசனம் ஞாபகம் வருது. எனக்காக கொடுக்கப்பட்ட குமாரனே உங்களுக்கு நன்றி இயேசுப்பா, எனக்காக கொடுக்கப்பட்ட ரட்சகரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, எனக்காக கொடுக்கப்பட்ட
ஜீவ ஆட்டுக்குட்டி அவங்க நன்றி ஏசு, எனக்காக கொடுக்கப்பட்ட ஜீவ ஊற்று ஜீவ நதியும் அவங்க நன்றி ஆண்டவர். அப்படி இருக்கணும் நம்ம பிரைஸ். எனக்காக கொடுக்கப்பட்ட ஹவு பர்சனல் தட் இஸ். ஏன் கொடுக்கப்படணும் அப்படின்னா செஞ்சுட்டீங்க சார் நீங்க? ஒண்ணுமே செய்யலங்க. ஆக்சுவலா அவருக்கு விரோதமா தான் நிறைய செஞ்சிருக்கிறோம். அப்புறம் எனக்காக கொடுக்கப்பட்ட அதுதான் லவ், அதுதான் கிருபை. இல்ல இல்ல இல்ல, உனக்கு தான் வேணும்ப்பா, உனக்கு தான் வேணும். நீ தான் ரொம்ப மோசமாகுது, உனக்கு தான் வேணும். உன் குடும்ப சூழல் தான் மோசமாகுது, உனக்கு தான் வேணும். உன் ஹார்ட் தான் ரொம்ப மோசமாகுது, நான் வேணும் உள்ள, நான் பிறக்கணும், உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். The government will be on his shoulders. இதுக்கு முன்பதாக 4வது வசனத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட் இங்க லிங்க் பண்றேன். என் தோளின் மேல இருந்த மிலாற்றை நீக்கினாரு, உடைச்சு போட்டாரு, முறித்து போட்டாரு. என் தோளின் மேல என்ன இருந்துச்சு? மிலாட் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? த பார் அக்ராஸ் தி ஷோல்டர்ஸ், ஒரு பார். பார்னா ராட் மாதிரி, ஒரு வெயிட், நல்ல வெயிட் இருக்கிற ஒரு இது மாதிரி. ஓகேவா? என் தோல் மேல அது இருந்துச்சு, முறித்து போட்டாரு, தூக்கி போட்டாரு. அவர் தோல்ல ஒண்ணு எத்தனை வராரு? கர்த்தத்துவம் அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆட்சி, ஆளுகை, ஆளுமை. த கவர்மெண்ட் வில் பி ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். ஏன் ஆண்டவரே, ஏன் என் தோல்ல இருக்கிற அந்த வெயிட்டை தூக்கி போட்டீங்க? எதுரா நீ ஆளுகை செய்ய போற? என் தோல்ல ஒண்ணு வச்சிருக்கிறேன்ல, உன் தோல்ல இருக்கிறத இப்ப நான் உடைச்சு போட்டு தூக்கி போட்டு என் தோல்ல இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. புரியுதுங்களா நான் சொல்றது? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும். தி கவர்மெண்ட் வில் பி ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். கவர்மெண்ட் வில் பி ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். இறை ஆட்சியில நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். நீங்க இதை பாருங்க, நான் திருப்பி திருப்பி சொல்றேன். எந்த சிஎம் வந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த பிஎம் வந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. யூஎஸ்ஏல எந்த ஆட்சியாளர் வந்தாலும், பிரசிடென்ட் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்? என் ஆட்சி இறை ஆட்சி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய ஒரு சில அரசியல் கட்சிக்கு எதிராக பயப்படுறோம். ஐயோ இவங்க வந்துட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இறை ஆட்சி நடந்துன்னு இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ட்ரை பண்ணலாம். சரி, அது இவங்க வரலன்னா வேற யார் வந்தாலும் ஏதோ ஒரு மோசமான நிகழ்வு இந்துக்கோ முஸ்லீமுக்கோ கிறிஸ்டியனுக்கோ எல்லாருக்குமே, மனுஷன் எல்லாருக்குமே நடந்துருக்குது. ஆட்சி இல்லாத இடத்துலயோ நடக்குது, நடந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு வச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. ரொம்ப இந்த அரசியல்வாதிகள் நல்லா வரணும்லாம் ஜோம் பண்ணுங்க. அப்படி நம்ம எதிர்பாராத நபர்களே வந்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. யாரோட ஆட்சியில கவர்மெண்ட் யாரு ஷோல்டர் மேல இருக்கு? அவரு ஷோல்டர் மேல. புரியுதுங்களா நான் பேசுறது? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும். இந்த சத்திய வசனத்தை உணர்ந்தவனாக எனக்கு யாரு பிஎம் வந்தாலும், யார் சிஎம் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அவங்கள நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெயிப்பேன். யார் வந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. நான் ஓட்டு போட்ட நபர்கள் வரலாம், பரவாயில்ல. மே காட் பிளஸ் தம். நான் சொல்றேன், மோடி ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பிஎம் மோடியை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சிஎம் ஸ்டாலின் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா நல்லாட்சி பண்ணிட்டு போட்டுமே. ஏன் இறையாட்சிக்குள்ள நான் வேற வேற ஆட்சியில இருக்கிறேன், நான் பரலோக ஆட்சியில இருக்கிறேன். ஆனா நான் இந்திய நாட்டுல வாழறதுனால பிஎம் யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அவங்களை நேசிக்கிறேன், நான் பிளஸ் பண்றேன், அவங்க நல்லா ஆட்சி பண்ணுவாங்க நான் நம்புறேன். அந்த அரசாங்கத்தை இன்னும் நான் பிளஸ் பண்றேன், வாழ்த்துறேன், அவ்வளவுதான். சோ வாட், இதுல என்ன மாறுற போகுது? ஏன்? ஏன்னா இவங்க அப்படி பண்ணலன்னா என்ன பிரதர், பண்ணலன்னா தட்ஸ் ஓகே. என் இன்னொரு ஆட்சி வந்து பண்ணுமா பண்ணி நமக்கு தெரியாதுல்ல. யாரை நம்புறதுன்னா அரசியல்ல நான் அந்த சீட்ல இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். யார் வந்து நமக்கு தெரியாது. யார் வந்தாலும் வாழ்த்து பிளஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். ஏன்? என்ன 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 பிரதர் கிறிஸ்டியன் வந்து இந்த மாதிரி பேசுறீங்க? என்ன பிரச்சனை? நீங்க கவர்மெண்ட் யார் ஷோல்டர்ல இருக்குதுன்னு எனக்கு தெரியுங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் நான் பேசுறேன் இந்த மாதிரி. எனக்கு எது கொஞ்சம் ரொம்ப பெருசா கவலை இல்ல, பயம் இல்ல. ஏன்? பாத்துப்பாரு அவரு, பாத்துப்பாரு. அவருக்கு எப்ப என்ன பண்ணணும்னு தெரியும். யாரு யாரு பிஎம் ஆகணும், யார் சிஎம் ஆகணும், யாரு பண்ணா இந்த கிறிஸ்டியனுக்கு உருப்படுவாங்கன்னு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் விரோதமாக சில காரியங்கள் எழுப்பப்படாம இருந்துச்சுன்னா கிறிஸ்தவர்கள் எழுப்புதலுக்குள்ளாக போக மாட்டோம். இன்னும் அப்படியே நல்ல கம்ஃபர்ட் லெவல், அப்படியே சுகபோகமான ஆராதனைகள். எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்ல, முதல் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்ட பிலிப்பு தான் போய் சமாரியால பிரசங்கம் பண்றாரு. சமாரியால சுவிசேஷம் பரவுது. சிதறடிக்கப்பட வேண்டியது சில நேரங்கள்ல கட்டாயம். அதுவே தேவ சித்தமான்னு தெரியாது. ஆனா அவர் அதுக்கேத்த மாதிரி காய் நவுத்துவார். ஓகேவா? ஓகே, அது ரொம்ப டீப்பா போகுது, விட்டுலாம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும். என்னுடைய தோளின் மேல இருக்கும் முகத்தை, அந்த பாரத்தெல்லாம் நீக்கி போட்டு அவர் ஒரு அவர் தோல்ல ஒரு எத்தனை வராரு. என்னது? த கவர்மெண்ட் வில் பி ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும். அவர் தோளின் மேல அப்பா பிள்ளைங்களை எங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாரு? தலை மேல. தலை மேல இங்க வைக்க மாட்டாரு, இங்க வச்சுப்பாரு. பிள்ளைங்களை உட்கார வச்சு பாத்துக்கிறீங்களா? இங்க அந்த மாதிரி. இப்போ நான் அவருடைய பிள்ளை, நீங்க அவருடைய பிள்ளை. நம்ம குழந்தைகளா நம்ம நினைச்சுக்கலாம். ஏசப்பா பிள்ளைகளை ஷோல்டர் மேல தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறாரு, டான்ஸ் ஆடினு குச்சின்னு போறாருன்னு வச்சுக்கலாம், செலிப்ரேட் பண்றாரு நம்மள. அப்போ கர்த்தத்துவம் எங்க இருக்குது? அவர் தோளின் மேல இருக்கும். நான் எங்க இருக்கிறேன்? அவர் தோளின் மேல இருக்கும்.
தோளின் மேல இருக்கிற. அப்போ நானும் அவர் மேல இருக்கிற கர்த்தத்துவமும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மீட் பண்றோம். அது ரகசியம். த கவர்மெண்ட் வில் பி ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். அவர் ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவாரு. அவர் ஒரு ஆட்சியை எடுத்துட்டு வராரு இந்த உலகத்துல. அதை குறிச்சு அடுத்த வசனங்களை பார்க்கலாம். வேற வேற லெவல்ல ஒரு விஷயம் எடுத்துட்டு வராரு. அது யாருக்காகனா நமக்காக தான். அதுல வந்து ஆளுகை செய்ய போகிறவர்களும் நீங்களும் நானும். அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ராஜாக்களும் ஆசாரிய வேலை என்னன்னு தெரியும். ராஜா கவர்மெண்ட் நடக்கும், இருங்க வெயிட் பண்ணுங்க, வரலாம் வசனத்துக்கு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். பாத்தீங்களா, அவர் பேர்லயே ஆலோசனை கர்த்தா. அதிசயம் நடக்கலையா, அவர் நாமத்தை சொல்லுங்க, அதிசயம் நடக்கும். ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை இல்லையா, குச்சி அவரை வலிச்சு உயிரை எடுங்க ஜமன்ற பேர்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். வல்லமையுள்ள தேவன் எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் செஞ்சிருக்கிறாரு. நித்திய பிதா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சமாதான பிரபு, குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சமாதான பிரபு லைட்டா களம் இருக்குங்க, ஜம அடிக்கிறது இல்லையே, துதி அடிக்கிறது இல்லையா வீட்டுல, துதி சத்தம் கேட்காம அப்புறம் எப்படி, நாங்க துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறாரு. சமாதான பிரபு வேணுமா வேணாவா? உம் சோ அதை கொஞ்சம் பாருங்க, பார்த்து பண்ணுங்க. வீட்டுல துதி சத்தம் கேட்கட்டும், ஜப சத்தம் கேட்கட்டும். சமாதானம் சமாதானம் ஜோம் பண்றது காலெல்லாம் போயிடுச்சுங்க. ஜோமே பண்ணாதீங்க சமாதானத்துக்காக. பிரபு இறக்குங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துல நான் பேசுறேன், என் குடும்பத்துல சமாதானம் நிலை நிற்கட்டும். நீ அவரு இருந்தா சமாதானம் இருக்க போகுது. அப்போ சமாதானம் காணப்படல, இயேசு எங்கன்னு ஒரு கேள்வி கேளுங்க. ஆவியானவர் எங்க? சமாதான பிரபுன்னு ஏசப்பாக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. என் குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா அப்ப இயேசு இல்லைன்னு அர்த்தம். இயேசு இல்லாத சூழ்நிலையை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சூழ்நிலைகளை மாத்தி என்னுடைய எந்தெந்த காரியங்களை நான் மாத்த வேண்டுமோ மாற்றி, செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு, செய்யக்கூடாத காரியங்களை நான் செய்யாம இருந்தோம், ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பிரசனம் நம்ம குடும்பத்துல தங்கி தரித்திருக்கும். அவரு மனசுக்குள்ளேதான் இருக்கிறார், நம்ம இதயத்துக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்ம பாவம் பண்ணிட்டு ஆவி அணைச்சு போட்டா அப்புறம் அவரு நம்மளை விட்டு தூரம் போக மாட்டார், நம்ம அவரை விட்டு தூரம் போயிடணும். அப்புறம் பிரபுவை காணும், சமாதானம் காணும். இல்ல, அவர் அங்கேதான் இருக்கிறார். நீங்க போங்க, என்கவுண்டர் பண்ணுங்க, மீட் பண்ணுங்க அவரை. கடைசி வசனம், 7வது வசனம். ராஜ்யம்ல அந்த கவர்மெண்ட் வில் பி ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கு. எந்த விதமான ஆட்சி பார்க்கலாமா? தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்றேன், இது வந்து ரொம்ப டீப்பான வாசி. இதுக்குள்ள டிராவல் பண்ணா இதை மட்டுமே தனி பிரசங்கமா நம்ம பண்ணலாம். அவ்வளோ அதுனா தாவீதின் சிங்காசனம். எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு விஷயம் தோணுது, அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டேன். தாவீதின் ஆட்சியில தோல்வியே கிடையாது. எவ்வளவு பெரிய டேட்டா தெரியுமா அது? டேவிட் நெவர் லாஸ்ட் அ பேட்டில் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கேட்டோம்பா. அப்படியா? டேவிட் நெவர் லாஸ்ட் அ பேட்டில். ஏன்? எல்லாவற்றையும் கர்த்தரை கேட்டு 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 செய்யுது. அப்போ தாவீதின் சிங்காசனத்தையும், அதுக்கப்புறம் தாவீதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ராஜாக்கெல்லாம் நிறைய எழுந்துட்டாங்க, ரொம்ப மோசமா நடந்துக்கினாங்க, அது எல்லாருமே தெரியும், பழைய ஏற்பாடு பட்சம். சோ திருப்பி மீட் எடுக்கணுமே அந்த வெற்றி நிறைந்த ஒரு ஆட்சிய. தாவீதின் சிங்காசனத்தை இங்க வந்து நான் துதியும் நான் லிங்க் பண்ண ஆசைப்படுறேன். அந்த துதியின் செலிப்ரேஷன் வந்து துதியின் ஐ வில் பிகம் ஈவன் மோர் அன்டிக்னிஃபைட் தென் திஸ். உடனே வந்து பொண்டாட்டி கிட்ட கெட்ட பேரை தவிர பரவாயில்ல, நான் ஆடுவேன் என் கதையே இதுதான். எதுக்கு அது எங்க இருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? நான்லாம் ஆடு மேய்க்கும் போது ஆடணும் பேர், நானும் எங்க ஆடுகளும் ஒரு ஆட்டம். அப்பயே என் வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவரா இருந்தாரு. இப்போ என் தலையில கிரீடத்தை வச்சிட்டாரு. இவ்வளவு பெரிய போரெல்லாம் வின் பண்ணிட்டு வந்துக்கிறேன், உனக்காக நான் ஆடாம இருப்பேனா? அது ஆடு வேண்டி போடி. அந்த விதமான ஒரு ஆட்டிடியூட். அதுக்கப்புறம் எந்த ராஜாவும் வந்து அவரை போல கர்த்தரை செலிப்ரேட் பண்ணதா சரித்திரமே சொல்லல. நீங்களும் நானும் தான் அந்த ஷூஸை ஃபில் பண்ணும். ஓகேவா? நீங்களும் நானும் தான் அந்த இடத்த ஃபில் பண்ணும். ஓகேவா? தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. அப்ப திடமற்று போயிருக்குது. எஸ் வி நோ, ஹிஸ்டரி தெரியும் இல்லையா? ஆனா திடப்படுத்தினா, அதனாலதான் இஸ்ரவேல் இன்னும் டாப்ல இருக்குது. இஸ்ரவேலுடைய பிளாக்லயே ஸ்டார் ஆஃப் டேவிட் தான் இருக்கும். ஓகேவா? அதை திடப்படுத்தி அதோட நேரத்தில் அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு. நியாயம் நீதி இது வேண்டியவங்க வாங்கிக்கோங்க, ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில நியாயம் நீதி வேணுமா, இந்த ஆட்சிக்குள்ள வந்துருங்க. நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும். வார்த்தை திருப்பி வருது பாத்தீங்களா? ஆஃப் த கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் கவர்மெண்ட் அண்ட் பீஸ் there will be no end. அங்க முடிவே இல்லைங்க இவருடைய கர்த்தத்துவத்துக்கு, இவருடைய ஆட்சிக்கு. நான் சொன்னேன் பாருங்க, நீங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா முடிவில்லாத இறை ஆட்சி ஒண்ணு நடந்துனுக்குது பேரலா. 1000 வருஷம் அரசாட்சி அதெல்லாம் ரெண்டாவது. இப்பவே நடந்துனுக்குது பேரலா. ஹெவன்ஸ் கவர்மெண்ட் கீழே தான் நீங்களும் நானும் இருக்கும். அதனாலதான் இந்திய அரசாங்கம் யார் வந்தாலும் எல்லாரையும் மனசார பிளஸ் பண்ணுங்க, அவங்கள வாழ்த்துங்க, நிறைய நாள் வாழணும், நல்ல ஆட்சி பண்ணணும், ஜோம் பண்ணுங்க, அவங்க கூட நில்லுங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க கூட கொஞ்சம் நிக்கலாம், தோல் கொடுக்கலாம். நம்மளோட சப்போர்ட் எல்லாம் வேணும். கிறிஸ்தவர்களுடைய சப்போர்ட் எல்லா ஆட்சிக்கும் வேணுங்க. என்ன இருக்கு இதுல? என்ன இருக்கு? பண்ணிட்டு போயிடலாமே, ஜோம் பண்ணலாமே.
கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யட்டுமே, நல்லவர்களா அவங்களை மாத்துட்டுமே, இன்னும் நல்ல ஆட்சிகளை செய்யட்டுமே. நமக்கு என்ன வேணும் அட் எண்ட் ஆஃப் த டே? யாரு பண்றீங்களே எங்களுக்கு நல்லது பண்ணுங்க. எங்களுக்கு அவ்வளவுதானே வேணும். யாரு பண்ணா என்ன? பண்ணிட்டு போட்டோம். நிறைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. பாத்தீங்களா? முடிவே இல்லாத சமாதானம் நிறைந்த ஒரு ஆட்சிக்குள்ள நம்ம இருக்கிறோம். தேனே எப்படிங்க பிரதர் சரி சரி எல்லாம் சொல்லுங்க. கேட்கறதுக்கு ஜாலியா தான் இருக்குது ஆசீர்வாத வசனங்கள். நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும் பிரதர்? சொல்லுங்க என்ன செய்யணும்? ஃபயர் மோட்ல இருக்கிறீங்க நிறைய பேர். ஃபயர் ஆகுற வார்த்தை கிரியை செய்ய ஹalleluya கடந்த 55 நிமிஷமா நான் வார்த்தை கேட்டுக்கிறேன். ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஃபயர் ஆகுற என்ன பண்ணணும் சொல்லுங்க. யார என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எத்தனை நாள் உபவாசம் இருக்கணும்? எனக்கு இப்பயே கை கால்லாம் உதறுது. ஒரு உபவாசம் இருக்கணும். ஒண்ணும் பண்ணாதீங்க. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஏன் நீங்களும் நானும் செஞ்சோம்னா நம்ம போய் ஸ்கோர் அடிப்போம். ஆண்டவரே 48 நாள் உபவாசம் இருந்தா ஆண்டவரே அது நிமித்தம் நீர் செய்த அதாவது நம்ம ஏதோ உபவாசம் செஞ்சுட்டு நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு நம்ம நாளா அற்புதம் நடந்த மாதிரி உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் சில காரியங்கள் நடத்தப்படும். அதுல மாற்று கருத்து இந்த மேட்டர் மேல குறிச்ச எல்லா வசனங்களும் ஏப்பா தாய நீ ஒண்ணுமே செய்ய வேணாமா? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் சாதாரண கர்த்தர் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். The zeal of the Lord Almighty will accomplish this. அதனாலதான் சொல்றேன் இப்ப மேல பேசப்பட்ட எந்த வசனங்களுக்கும் உங்களுக்கும் நீ இதை செய் அப்ப நான் செய்யறேன். கிடையாது ஃபார்முலா இல்ல. நிறைய வர்சஸ்ல ஃபார்முலா இருக்கும். இதை செய் நான் அதை செய்யறேன்ற மாதிரி. ஆனா இதுல குறிப்பிடப்பட்ட வசனங்கள் எல்லாமே ஒண்ணும் பண்ணாத ராஜா கம்முன்னு அவருடைய பிறப்பை அனுபவி. அதான் நான் சொன்ன பாருங்க அவருடைய பிறப்பின் தாக்கம் இவ்வளவு குத்துக்கிறேன் டேட்டா இவ்வளவு குத்துருக்கிறேன் 7 வருஷம். ஆனா இவ்வளவு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசாம இவ்வளவு நடந்திருக்குது. இவ்வளவு குத்துட்டு போகிறாங்க. ரொம்ப ஒண்ணுமே மண்டக்குள்ள போட்டுக்காதீங்க. கர்த்தருடைய என்னது சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அது ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருச்சு. எல்லாருக்குமே தெரியும். அதோடைய அந்த ஆட்சியோட கண்டினியூஷன்ல தான் நம்ம வாழ்ந்து இருக்கோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆட்சியில நம்ம வாழ்ந்து இருக்கோம். சோ அந்த விதமான ஹோப்போடு அநேக வார்த்தைகள், அநேக தீர்க்கதரிசன வசனங்கள், ஆசீர்வாதமான வசனங்கள், விடுதலை அளிக்குள்ள வசனங்கள் இன்னைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியில பேசியிருக்கிறாரு. என்னுடைய வாய் மூலியமாக காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், மனமுள்ளவர்கள் சிந்திக்க கடவர்கள். ரொம்ப நெகட்டிவா யோசிக்காதீங்க. கப்பு சிப்பின்னு ஆமே வாரி போட்டு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. இறையாட்சியில நம்ம ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ராஜா இயேசு கிறிஸ்து தான். அவர் நியமிக்கிற நபர்கள் தான் உலகம் ஃபுல்லா ஆட்சி செய்வார்கள். ஹalleluya glory be to Jesus. இதோட என்னோட பிரசங்கத்தை முடிச்சுக்கிறேன். Thank you so much. God bless you all.